அடுக்கி வரினும் அழிவிலானுற்ற இடுக்கண் இடுக்கட்படும் என்ற குறள் மொழிக்கு ஏற்ப கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வான்புகள் வள்ளுவரின் குறள் நெறிக்கு ஏற்ப எதற்கும் அஞ்சாமல் நெஞ்சிலே துடிவோடும் குறிக்கோளிலே உறுதியும் கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ் இனத்தின் உரிமைக்காகவும் ஈழத் தமிழர்களின் விடியலுக்காகவும் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கமான மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் போராளி அன்பு தம்பி திருமுருகன் காந்தி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிர்வாகிகளே, ஒரு கரத்திலே கருங்கொடியையும் இன்னொரு கரத்திலே கழக கொடியையும் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே திரண்டிருக்கின்ற என் உயிரை நிகர்த்த கழகத்தின் கண்மணிகளே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். உலக பொதுமறை என்று நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்விட்சர் திருக்குறளுக்கு நிகரான நெறிகளை பௌத்த மத கோட்பாடுகளிலே காண இயலாது, எந்த மத நூலிலும் காண முடியாது, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஈடு இணையற்ற தத்துவங்களை சொல்வதுதான் திருக்குறள். 1330 அருங்குறட்பாக்களில் எந்த மன்னனின் பெயரும் கிடையாது, எந்த மலைகளின் பெயரும் கிடையாது, எந்த நதிகளின் பெயரும் கிடையாது, எந்த நாட்டின் பெயரும் கிடையாது, எந்த மதத்தின் சாயலும் கிடையாது. சாதி என்ற சொல்லுக்கே இடம் கிடையாது. ஏன் 1330 அருங்குறட்பாக்களில் தமிழ் என்ற சொல் கூட கிடையாது. அதனால் தான் அது நாடுகளின் எல்லைகளை கடந்து, கண்டங்களின் எல்லைகளை கடந்து, இந்த புவியெங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழ்கிற மனித குலத்துக்கு வழிகாட்டுகின்ற மறை நூலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்தவர் சென்னா போதாரான புகழப்படும் திருவள்ளுவர் ஆவார். மாலும் குரலாய் வளர்ந்திரண்டு மானடியால் ஞால முழுவதும் நயந்தளந்தார். ஆனால் வள்ளுவர் தன் குரண்பெண் பாவடியால் உலகத்தார் உள்ளத்தை எல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று புலவன் சொன்னார். புராணத்திலே நம்பிக்கை உடையவர்களுக்கு சொல்வேன், திருமாலின் அவதாரங்களை சொல்லுகிற போது அவன் வாமன வடிவம் ஏந்தினானாம், விண்ணை அளந்தானாம், மண்ணை அளந்தானாம், மாவலியின் தலையிலே தன் காலை வைத்தானாம். இது கற்பனையான ஒரு புராணம். அந்த புராணத்தையே முன்னிறுத்தி எழுதிய பாடலில் அவன் விண்ணையும் மண்ணையும் அளந்ததாக வாமனனை பற்றி சொல்லலாம். ஆனால் இந்த உலகிலே உள்ள கோடானு கோடி மக்களின் இதயங்களிலே ஓடுகிற எண்ணங்களை மின்னல் வேகத்தில் இந்த கணத்திலேயே வாஷிங்டனை பற்றி நினைக்கலாம், ஆஸ்திரேலியாவை பற்றி நினைக்கலாம், ஆப்பிரிக்க கண்டத்தை பற்றி நினைக்கலாம். விதவிதமான கற்பனை எண்ணங்கள் கோடிக்கணக்கிலே மின்னல் வேகத்திலே உள்ளங்களிலே தோன்றலாம். அத்தனை உள்ளங்களையும் நயந்து அளந்தவர் திருவள்ளுவர் என்று பாராட்டுக்குரிய திருவள்ளுவருடைய சிலையில்
அருமையாக அந்த திருவுருவ படத்தை வேணுகோபால் சர்மா வரைந்திருந்தார். ஒரு நாள் அதை பார்ப்பதற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்தார். அப்பொழுது மெல்லிய ஒரு பூநூல் அவர் மார்பிலே எழுதப்பட்டிருப்பதை பார்த்தார். சர்மா, இந்த பூநூல் இதிலே இருக்கக்கூடாது, அது திருவள்ளுவர் கருத்துக்கே விரோதமானது என்றவுடன் அதை அழித்து விட்டார். 9 ஆண்டுகள் வேணுகோபால் சர்மா வரைந்ததுதான் இன்றைக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய ஓவியமாகும். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஆடை துணிவதற்கு மிஸ்டர் விஸ்வநாத் அர்லேக்கர், how dare you to touch the statue with the saffron cloth? நீ காவி துணியை அந்த சிலையிலே போர்த்துவதற்கு உனக்கு என்ன திமிர் இருக்க வேண்டும், என்ன நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும்? நீ அமர்ந்திருக்கிற இடம் கவர்னர் மாளிகை, ஆளுநர் மாளிகை. ஆளுநர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும் என்று இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிங்கம் உபேஷ் குப்தா அவர்கள் கொண்டு வந்த மசோதாவை ஆதரித்து பேசுகிற போது சம்பளத்தை குறைப்பதோ அவன் தங்கி இருக்கக்கூடிய அரண்மனை இடத்தை மாற்றுவதோ நம் கொள்கை அல்ல. ஆளுநர் பதவியே ஒழிக்க வேண்டும். We should abolish the governorship. களைத்து போன அரசியல்வாதிகளுக்கும் பதவிகள் பெற முடியாத அரசியல்வாதிகளுக்கும் ஓய்வெடுக்கும் மடமாக இந்த ஆளுநர் மாளிகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாட்டின் விடுதலைக்கு போராடிய கிருபளானி சொன்னார். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபவனங்கள், கவர்னர்கள் வெளியேற்றப்பட்டு அவையெல்லாம் மருத்துவமனைகளாக்கப்பட வேண்டும், ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற குடியிருப்புகளாக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார். இந்த விஸ்வநாத் அர்லேக்கர் ஆணவம் குறையாமல் இந்த காவி துணியையும் மேலே அணிவித்துவிட்டு திருவள்ளுவர் ஒரு சனாதனி என்று வாய்க்கொழுப்போடு பேசுவதை தொலைக்காட்சிகளிலே நான் பார்க்கிறேன். மிஸ்டர் விஸ்வநாத் அர்லேக்கர், we condemn your attitude with all the force under our command. We condemn you. We vehemently condemn the temporary governor of Tamil Nadu. தற்காலிக ஆளுநர், தமிழ்நாட்டின் தற்காலிக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் எவ்வளவு மமதை இருந்தால் செந்தமிழ்நாட்டின் தலைநகரிலே வந்து ஆளுநர் மாளிகைக்குள்ளே இருந்து கொண்டு உங்களை பாதுகாப்பதற்கு போலீஸ் பட்டாளம் இருக்கிறது, உங்களை பாதுகாப்பதற்கு மத்திய சர்க்கார் இருக்கிறது, நரேந்திர மோடி சர்க்கார் இருக்கிறது. அந்த நரேந்திர மோடி சர்க்காரின் எடுபிடிதான் இந்த அர்லேக்கர், விஸ்வநாத் அர்லேக்கர். இதுவரை எந்த கவர்னரும் செய்ய துணியாத செயலை ஆணவம் கொண்டவராக, அகந்தை கொண்டவராக இந்த அக்கிரமத்திலே ஈடுபட்டாரே, எங்கள் ரத்தம் கொதிக்கிறது. திருவள்ளுவர் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை கோடானு கோடி மக்களுக்கும் பொதுவானவர். விண்முட்ட சிலை எழுப்பினார் டாக்டர் கலைஞர் முக்கடல் சந்திப்பில். ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு சிலை உலகில் எங்கும் கிடையாது. கோட்டம் அமைத்தார், குரல் ஓவியம் தீட்டினார். திருவள்ளுவருக்கு நிகரான கருத்துக்களை தந்தவர் எவரும் கிடையாது. சாதி, மதம், மொழி,
நாட்டின் எல்லைகள் இவை எல்லாவற்றையும் கடந்து மனித குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய நெறிகளையே தன் குறட்பாக்களிலே வடித்து தந்திருக்கிறார் திருவள்ளுவர். இதே போல இன்றைக்கு மராட்டியத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த எழுத்தாளர் காண்டேகரை கூட அங்கே அவமதிக்க முடியுமா? உடைத்து நொறுக்கி சுக்கு நூறாக்கி விடுவார்கள் மராட்டியர்கள். இங்கே தமிழ்நாட்டில் மான உணர்ச்சி மண்டியிட்டு விடவில்லை, மடிந்து போய் விடவில்லை. அந்த மான உணர்ச்சியின் அடையாளத்துக்கு பெயர்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தான் இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். Get out of Rajbhavan. The atrocious governor, temporary governor, Arlekar. Get out of Rajbhavan. Rajbhavan of Tamil Nadu. We condemn with all the vehemence under our command the atrocious action of Vishwanath Arlekar in his attempt to sovereignize the statue of Thiruvalluvar in Rajbhavan. அதை தொலைக்காட்சிகள் எல்லாம் எடுத்து போடுகின்றன. நான் தொலைக்காட்சி நடத்துகின்ற சகோதரர்களுக்கு சொல்லுவேன், இப்படிப்பட்ட அக்கிரம செயலை எல்லாம் உங்கள் தொலைக்காட்சிகளிலே காட்டாதீர்கள். அவர் பேசுகிறார், திருவள்ளுவரே ஒரு சனாதனிதான். அதற்கு வக்காலத்து வாங்க சில பேர் புறப்பட்டு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். மத, ஜாதி, நாடு, மொழி, இன எல்லைகளை கடந்து இந்த உலகு வாழ் மக்களுக்கு அனைத்து கருத்துக்களையும் பல்வேறு கோணத்திலே ஆய்ந்து தந்திருக்கக்கூடிய ஞான பெருங்கடல், ஆகாயத்தையும் விஞ்சிய அந்த அறிவாற்றல் ஞானம் 1330 திருக்குறட்பாக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வழங்க வைத்தது. அவருக்கு நாங்கள் போய் கருப்பு துணியை அணிவிக்க மாட்டோமே, கருஞ்சட்டை படை திரளுது பார், ஈட்டியின் முனைகள் வருகுது பார் என்று இந்த கருஞ்சட்டை படை கரிவாழ்த்தியின் படையை போல புறப்படுது பார் என்று சொல்லி ஒரு காலம் அந்த திருவள்ளுவருடைய பெருமைக்கு ஒரு குன்றிமணி அளவும் குறைவு நாங்கள் ஏற்படுத்த இவரையும் அனுமதிக்க மாட்டோம். அவர் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார். திருவள்ளுவர் சிலையை காவிமயமாக்குவதன் மூலம் அவர்களுடைய நச்சு கருத்துக்களை, சனாதன கருத்துக்களை, நாகப்பாம்பின் விஷத்தை கொண்ட கருத்துக்களை, கர்நாகங்களினுடைய விடத்தை கொண்ட கருத்துக்களை இந்த தமிழ் பூமியில் அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் எண்ணற்ற அறிஞர்களும் கட்டி காத்து எழுப்பி இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டை, தமிழ் நெறியை கொச்சைப்படுத்துவதை போல இவர் திட்டமிட்டு அந்த காவி துடியை அணிவித்த அந்த கரங்களுக்கு இயற்கை தாயே நீ தண்டனை கொடு, அந்த கைகளுக்கு நீ தண்டனை கொடு. நான் வன்முறையாளன் அல்ல, இல்லாவிடில் வேறு விதமாக பேச தெரியும். நான் ஒரு சாதாரண கிராமத்திலே இருந்து வந்தவன், அறிவாள் வேல்கம்புகளை சின்ன வயதிலேயே பார்த்து விட்டு வந்தவன். பெரியார் சிலையை உடைப்போம் என்று ஒருவன் சொன்னான். நீ அப்படி உடைப்பதானால் தேதி குறிப்பிடு, நாள் குறிப்பிடு, இடத்தை குறிப்பிடு, அறிவித்து விட்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை இத்தனை மணிக்கு நான் உடைக்க வருகிறேன் என்று சொல். நாங்கள் வருவோம். உடைக்க முனைகின்ற கரத்தை வெட்டி எறிவோம். எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும்.
அற்பம் என்போம் அந்த இந்தியனை கண்ணன் கிளிபட நேரும். அந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். பாராளுமன்றத்திலேயே இந்தி வெறியர்களுக்கு மத்தியில் இதை தமிழிலே முழங்கிவிட்டு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொன்னவன் நான். வெட்டி புதைப்போம் என்ற சொல்லை பார்லிமெண்டிலே பயன்படுத்தியவன் நான். அரசியலுக்காக அல்ல, கட்சி பிரச்சனைகளுக்காக அல்ல, நம்முடைய தமிழ் குலத்தினுடைய பெருமையை 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய தமிழ் இலக்கியம் கட்டி காத்த தொல்காப்பியமும் அகத்தியமும் எண்ணற்ற நூல்களும் கட்டி காத்து வந்த தமிழ் பண்பாட்டை எள்ளி நகையாடுகிற வகையில், ஏகடியம் செய்கிற வகையில் என்ன ஆணவமும் மமதையும் திமிரும், with all arrogance, audacious arrogance, with all audacious arrogance, Mr. Vishwanath Arlekar, you attempted to saffronize and put the saffron shawl on the statue of Thiruvalluvar. அதற்கு மன்னிப்பே கிடையாது. It is unforgivable, unpardonable, unacceptable. இதுக்கு மன்னிப்பு கிடையாது. இதை ஏற்க முடியாது. இந்த ராஜபவனத்திலே இந்த கொடுஞ்செயலை செய்தவன் இருக்கலாமா? சொல்லுங்கள் தோழர்களே. இந்த கொடுஞ்செயலை செய்த அர்லேக்கர் இந்த ராஜ்பவனில் நீடிக்கலாமா? இந்த கொடுஞ்செயலை செய்த விஸ்வநாத் அர்லேக்கர் ராஜ்பவனில் நீடிக்கலாமா? இந்த கொடுஞ்செயலை செய்த கயவன் விஸ்வநாத் அர்லேக்கர் ராஜ்பவனிலே நீடிக்கலாமா? He should be thrown out. தூக்கி எறியப்பட வேண்டும். மத்திய அரசே, நீ தமிழ்நாட்டோடு விளையாடாதே. Don't play with fire. நெருப்போடு விளையாடாதே. மேனியை நெருப்புக்கு தந்த வீரர்களின் கூட்டமடா எங்கள் கூட்டம். மான உணர்ச்சிக்காக, தமிழ் மொழியின் உரிமைக்காக சின்னச்சாமியும் சிவலிங்கமும் அரங்கநாதனும் ஆசிரியர் வீரப்பரும் சத்தியமங்கல முத்துவும் கீரனூர் முத்துவும் மயிலாடுதுறை சாரங்கபாணியும் பீளவேடு தண்டபாணியும் பெட்ரோலை ஊற்றி நெருப்ப வைத்து மேனியை கருக்கி சாம்பலாக்கி கொண்ட தலம்தான் இந்த தமிழ்நாடு. ஈழத் தமிழர்களுக்கு கேடு என்பதால் மேனி முறிக்க பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு விதியே விதியே நீ என் செய்ய நினைத்தாயோ என் தமிழச் சாதியை என்று சாஸ்திரி பவனுக்குள்ளே நுழைந்து நெருப்பு வைத்துக் கொண்டு கருகி சாம்பலான தீரன் தான் எங்கள் முத்துக்குமார். அப்படிப்பட்ட முத்துக்குமார்கள் 19 பேர் தங்களை அழித்துக் கொண்டார்கள். அவர்கள் மேனியை பற்றி எரித்த நெருப்பு அன்றைக்கு அணைந்து போயிருக்கலாம். ஆனால் எங்களை போன்றவர்களின் நெஞ்சில் அந்த நெருப்பு அணையவில்லை. அது அணையாது. தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் செந்தமிழ் நாட்டின் தன்மானத்திற்காகவும் இந்த அக்கிரம செயலை செய்த விஸ்வநாத் அர்லேக்கர் அவரை கண்டிக்கிறோம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய மான உணர்வு கொண்ட பல்வேறு கட்சிகளிலே இருக்கிற பல்வேறு இயக்கங்களிலே இருக்கக்கூடிய என் உயிருக்கு உயிரான சகோதரர்களே, கட்சிகளின் அணுகுமுறையிலே நாம் வேறுபடலாம், மக்களை சந்திப்பதில் நாம் வேறுபடலாம், தேர்தலை சந்திப்பதில் நாம் வேறுபடலாம். ஆனால் இந்த மான உணர்வு கொண்ட தலைவர்கள் பல கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அந்த சகோதரர்களை நான் அறைகூவி அழைக்கிறேன். தலைமை தாங்க அல்ல, நீங்கள் தலைமை தாங்கினாலும் நான் பின்னாலே வர தயாராக இருக்கிறேன். நாம் இதை அனுமதிக்கலாமா? இவ்வளவு கொடுஞ்சேலை
பொங்கி எழுந்து கால கடை தீயன பொங்கி எழுந்து தமிழகம் கண்டிக்க முன்வந்தது என்ற சரித்திரத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாமா? நீங்கள் தன்மானத்தை, சுயமரியாதையை பெரிதாக போற்றுகிறவர்கள் பல கட்சிகளிலே இருக்கிறார்கள், பல அமைப்புகளிலே இருக்கிறார்கள். அவர்களை இது நமக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகூவல் உரசி பார்க்கிறான், மெல்ல மெல்ல உரசி பார்க்கிறான். அதற்கு பிறகு என்ன சொல்லுவான்? இது சனாதனிகளின் இடம், இங்கே சமஸ்கிருதம் தான் இருக்கும், இந்தி தான் இருக்கும், RSS சித்தாந்தத்தை கொண்டு வருவோம். கோட்சேயின் கூட்டமே, காந்தியாரை கொண்ட கொடியவன் நாதுராம் விநாயக கோட்சேயின் கூட்டமே. கோட்சேக்கு நீ வடக்கே சிலை அமைக்கலாம், கோட்சே சிலைக்கு நீ மாலை போடலாம். ஆனால் காவிரி பெண்ணை தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருளை நதி என பாய்கின்ற நதிகள் சீராட்டி பாராட்டுகின்ற மான உணர்வுக்காக எவருக்கும் மண்டியிடாத தமிழினம். இங்கே எந்த வடநாட்டு சக்கரவர்த்தியும் எவனும் நுழைந்ததில்லை. மௌரிய சாம்ராஜ்யம் என்றார்கள். சந்திரகுப்த மௌரியனுடைய படைகள் இந்த பகுதியை எட்டி பார்த்ததில்லை. குப்தர்கள் காலம் பொற்காலம் என்றார்கள். குப்தர்கள் எங்கள் தமிழ் மண்ணுக்குள்ளே காலெடுத்து வைத்ததில்லை. அக்பர் பாதுஷா காலத்திலும் அவுரங்கசீப் காலத்திலும் எவரும் இங்கே ஊடுருவ தமிழகம் அனுமதித்ததில்லை. ஆனால் எங்கள் படைகள், நான் பார்லிமெண்டிலே பேசியிருக்கிறேன், எங்கள் படைகள் கங்கையை தாண்டி இருக்கின்றன, விந்தியத்தை கடந்து கங்கையை தாண்டி இருக்கின்றன. இமயத்தின் முடிவிலே கொடியை உயர்த்தியவன் என் மூதாதை. அலைகடலே இருக்கக்கூடிய பல நாடுகளை வென்றவன் எங்கள் சோழ மன்னன். உயர்த்தப்பட்ட கொடி புலிக்கொடி. அத்தனை நாடுகளையும் வென்றவர்கள். இந்த வரலாறு எங்களுக்கே சொந்தம். இந்த திருக்குறள் உலகத்துக்கு பொதுவானது. தந்ததோ தமிழ்நாடு. இந்த கொடும் செயலிலே ஈடுபட்ட விஸ்வநாத் அர்லேக்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும். You should apologize to the people of Tamil Nadu for the atrocious action you did on the statue of திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிலையில நம்ம காவி துணிய போட்டா எவன்டா கேட்பான்? அங்கிற திமிர்தான உனக்கு. கேட்பதற்கு என்னை விட வேகமான இளைஞர்கள் வருவார்கள். என்னை விட வேகமான இளைஞர்கள் போர்க்கோலம் பூணுவார்கள். போர்க்கோலம் பூணுவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த அடியேனால் முடியும். அவர்களின் நாடி நரம்புகளில் ஓடுகிற குருதியின் ஓட்டத்தில் மின்னலை செலுத்த முடியும். என்னால் ஆவேசம் கொள்ள செய்ய முடியும். நான் அதை செய்வேன். கல்லூரிகளிலே இருக்கின்ற மாணவர்களிடம் அதை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர் கூட்டத்திடம் ஏற்படுத்த வேண்டும். நீ யார்? உன் பாட்டன் யார்? உன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் யார்? உன் மூதாதை யார்? அவர்கள் காலத்தில் ஓங்கிய நாகரிகம், கலையில், நாகரிகத்தில், பண்பாட்டில் எல்லாவற்றிலும் சிறந்தவன். உலகில் எங்கும் படைக்கப்படாத இலக்கியங்களை கிரேக்கர்கள் தர முடியாததை, ரோமானியர்கள் தர முடியாததை, எகிப்தியர்கள் தர முடியாததை, டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிகளுக்கிடையே இருந்த சுமேரியர்கள் தர முடியாததை, சீனர்கள் தர முடியாததை தந்தவர்கள் தமிழர்கள். அதன் அடையாளம் தான் திருக்குறள். அந்த திருக்குறளை தந்த திருவள்ளுவருடைய சிலையை வெறும் காவித்துணியை போட்டு அவமதித்து விட்டார். சாதாரண என்று கருதாதே. உன் உச்சந்தலையிலே அடித்திருக்கின்றார் அர்லேக்கர். நம் தன்மானத்துக்கு சவால் விட்டு செய்திருக்கிறார். படை, பரிவாரம், பட்டாளம்,
மத்திய சர்க்கார் பாதுகாப்பு, லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருப்பதனால நீ கவர்னர் மாளிகைக்குள்ள இருந்து இந்த ஆட்டம் போடுற. கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்குரியவர்கள் நாங்கள். அவர்கள் இந்த கவர்னர்கள் சட்டசபைகளை ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள். வந்தே மாதரத்தை கொண்டு வந்து திணிக்க அரும்பாடுபடுகிறார்கள். ஒரு காலம் ஏற்க மாட்டோம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தேர்தலுக்காக இயங்குகிற கட்சி அல்ல, பதவிகளுக்காக ஏங்கி திரிகிற கட்சி அல்ல. இந்த மண்ணின் மானத்தை, தமிழரின் உரிமையை, தமிழர்களினுடைய சுயமரியாதையை, தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமையை காக்க வேண்டும் என்ற வீர உணர்ச்சி கொண்டவர்கள்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்ச்சி மிக்க தன்மான தமிழர்கள். அவர்கள் சார்பில் கண்டனம் தெரிவிக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், we vehemently condemn the action, the attitude of the Governor Vishwanath Arlekar in humiliating and insulting the pride of Thiruvalluvar. திருவள்ளுவரின் பெருமையை, மாண்பை சீர்குலைக்கும் விதத்திலே செய்த உன் கைகள், தாயே, இயற்கை தாயே, நீ தண்டனை கொடு. அந்த கைகளுக்கு என்ன நேர வேண்டும் என்று நீ தண்டனை கொடு. நான் வாயால் சொல்ல விரும்பவில்லை. வழக்குக்கு பயப்படுகிறவன் வைகோ அல்ல, வழக்குகளை சந்திப்பதையே வாழ்க்கையினுடைய பொழுதுபோக்காக கொண்டவன் வைகோ. இந்த உயிர் இருக்கும் வரை, என் உடம்பிலே ஜீவன் இருக்கும் வரை, நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டின் தன்மானத்தை, சுயமரியாதையை, தமிழரின் தனித்தன்மையை உலகத்துக்கெல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய இலக்கிய கோட்பாடுகளை, அதன் ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கக்கூடிய திருக்குறளை, அதை தந்த திருவள்ளுவரை நாங்கள் நெஞ்சில் வைத்து பூஜிக்கிறோம். எங்கள் தலையில் மகுடமாக வைத்து எங்கள் தலையிலே சுமக்கிறோம். இந்த உணர்ச்சியோடு குறுகிய இடைவெளியில் இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாட்டை என்னுடைய தம்பி, தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணிய அவர்களும் மற்ற தோழர்களும் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் அமைத்ததற்கு அவர்கள் கரங்களை எடுத்து என் கண்களிலே ஒற்றிக்கொண்டு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நாங்கள் கலவரம் செய்கிறவர்கள் அல்ல, கல்வீச்சில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வலுவாக இருக்க வேண்டும் என்று தேர்தலை பற்றி சிந்திக்காமல், தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் வருங்கால சந்ததிகளையும் காக்கின்ற கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். இந்த மாலை வேளையில் ஆதவன் மலையடிவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் மலையடிவாரத்துக்குள்ளே சென்று அவன் பயணத்தை இரவுக்கு தொடங்க இருக்கிற இந்த நேரத்தில் பகலும் இரவும் சந்தித்துக் கொள்ளுகிற இந்த சாயங்கால வேளையில் ஆயிரக்கணக்கிலே திரண்டு, கட்டுப்பாடாக திரண்டு, கைகளிலே கருங்கொடியும் கழகக்கொடியும் ஏந்தி இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட என் தம்பிமார்கள், என் சகோதரர்கள் அனைவருக்கும் இன்னும் நிறைய போராட்டங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட களங்களை நாம் காண்போம், அப்படிப்பட்ட களங்களில் போய் நிற்போம். ஆகையால் தான் இந்த ஒரு வாரத்திற்குள் 3 போராட்டங்களை எங்களால் நடத்த முடிந்திருக்கிறது. எங்கள் மாவட்ட செயலாளர்கள், ஒரு 25 மாவட்ட செயலாளர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள். நேற்று முந்தா நாள் அத்தனை பேரும் வாசேவரல்லூரிலே நதி உரிமைக்காக 12 மணி நேரம் உண்ணாவிரத போரிலே
அப்படியே கற்சிலை போல் அமைந்திருந்தார்கள். எதிரே வடை, முறுக்கு, தின்பண்டங்கள் எல்லாம் கொண்ட ஸ்டால்களை வரிசையாக கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். பழக்குலைகள் தொங்கிய வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இந்த 1200 பேரில் ஒருவர் கூட, ஒரு சகோதரி கூட அந்த சாலையை தாண்டி அதை எட்டி பார்க்கவில்லை என்ற போது நான் பெருமைப்பட்டேன். இப்படிப்பட்ட சுய கௌரவமும் சுயமரியாதையும் தன்மான உணர்ச்சியும் கொண்ட வீரர்களை, தோழர்களை, சகோதரிகளை நான் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமை காக்கும் பட்டாளமாக, அக்கிரமத்தை எதிர்த்து வேரோடு சாய்க்கின்ற பட்டாளமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்வதால் கொடுஞ்செயல் செய்த, அக்கிரம செயல் செய்த, கயமை செயல் செய்த விஸ்வநாத் அர்லேக்கர் இந்த ராஜ்பவனில் இருக்க தகுதியற்றவர். He should be thrown out. He should be expelled. இது எங்கள் கோரிக்கை. அதை அலட்சியப்படுத்தலாம் நீங்கள். ஆனால் இந்த உணர்வை தமிழ் மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் பதியும். உலகத்துக்கே வழிகாட்டிய பொதுமறை தந்த திருவள்ளுவர் சிலைக்கே சாயவண்ணம் பூசி சாயத்துண்டை போட என்ன திமிர், என்ன அகம்பாவம்! யார் என்ன செய்ய முடியும்? நமக்கு பக்கத்தில் எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது. இதை இல்லாமல் நீ தனி மனிதனாக இந்த ரோட்ல நீ வந்துருவியா? கவர்னரை கேட்கிறேன். உனக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லாம, ஒண்ணு இல்லாம நீ சரியான துணிச்சல்காரன்னா நீ தனியா ராஜ்பவன் விட்டு வெளியே வந்து பாரு. உன்னால வர முடியுமா? முடியாது. அப்ப வாழை சுருட்டி மடக்கிக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம நீ இருக்கணும். இல்லாவிடில் இந்த கண்டனம் எழுவதோடு மட்டுமல்ல, இந்த கருஞ்சட்டை படை கவர்னர் மாளிகைக்கே வரும். கவர்னர் மாளிகையை முற்றுகையிடும். எந்த தடுப்புகளும், எந்த துப்பாக்கிகளும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ராணுவத்தின் பீரங்கிகளையும், ராணுவத்தினுடைய துப்பாக்கிகளின் சலசலப்பையும் கண்டு வந்தவன் இந்த வைகோ என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். Get out of Rajbhavan. Oh Governor, temporary Governor of Tamil Nadu, Viswanath Arlekar, get out of Rajbhavan. Apologize for your abominable deed, your attempt to insult the statue of Thiruvalluvar. We condemn you. We condemn from the bottom of our heart. We condemn you. உனக்கு ஆதரவாக சில பேர் எழுதலாம், பேசலாம். இது மான உணர்ச்சி கொண்ட வீரர்களும் தீரர்களும் உலவிய தமிழகம். அந்த உணர்வு என்றைக்கும் மங்கி போகாது என்பதை காட்டுவதற்குத்தான் நாங்கள் படை திரண்டு வந்திருக்கிறோம். இது முதல் எச்சரிக்கை. இனி இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வாயானால் இன்னும் பலாயிரக்கணக்கானவர்களை திரட்டிக் கொண்டு நாங்கள் ராஜ்பவனை முற்றுகையிடுவோம். உள்ளே நுழைவதற்கு முயற்சிப்போம். துப்பாக்கிகளின் சலசலப்புக்கு அஞ்சாமலும் நுழைய எங்களால் முடியும் என்பதையும் இங்கே தெரிவித்து, ஒளியட்டும் 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 தற்காலிக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரின் அக்கிரம செயல் ஒளியட்டும், அக்கிரம செயல் ஒளியட்டும், ஈன செயல் ஒளியட்டும், ஈன செயல் ஒளியட்டும், ஈன செயல் ஒளியட்டும், ஈன செயல் ஒளியட்டும்.